ஹலோ காய்ஸ், இது என்னோட துபாய் சாப்டர் பார்ட் 2. இந்த வீடியோவில் எனக்கு விசாக்கு எவ்வளோ ஆச்சு, என்னோட டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோ, அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் ரெண்ட்டுக்கு எவ்வளோ ஆச்சு, என்னோட ரூம் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் தான் கிளியராக மென்ஷன் பண்ண போகிறேன். அதை விட முக்கியமானது பாஸ்போர்ட். நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி எங்கள் அப்பா கூட போய் நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணேன். எனக்கு 2 வீக்ஸில் பாஸ்போர்ட் கிடச்சிது. அதை அப்ளை பண்ணி ப்ராசஸ் பண்ணுறதுக்கான ப்ரைஸ் எனக்கு 1500 ஆச்சு அந்த டைமில். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்கெட், அதுக்கு எனக்கு அரௌண்ட் 12,000 ஆச்சு. நான் போன ஃப்ளைட் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ். நான் ட்ரிவாண்ட்ரம் டு துபாய் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் என்னென்னா விசா வந்து எனக்கு 90 days விசா எடுத்து தான் நான் வந்தேன், அதாவது 3 months. அதுக்கான ப்ரைஸ் வந்துட்டு எனக்கு அரௌண்ட் 17,000 to 18,000 ஆச்சு. துபாய் போய் ரீச் ஆனதுமே என்னோடய ஹஸ்பண்ட், அதாவது அந்த டைமில் என்னோடய பாய் ஃப்ரெண்டோட ஒரு ஃப்ரெண்டு தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நான் நைட்டு தான் ரீச் ஆனேன். நைட் அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்கே எனக்கு இன்னொரு அக்காமடேஷன் ரெடி பண்ணி தந்தாங்க. அதோட ஃபோட்டோஸ் நான் ஆட் பண்ணுறேன். அந்த டைம் மந்த்லி ரெண்ட்டுக்கு எனக்கு 750 AED ஆச்சு. அதாவது நம்ம ஒரு காசுக்கு அரௌண்ட் 17,000. நான் கையில் எடுத்துகிட்டு வந்த காசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இது 1100 AED, அதாவது நம்ம ஒரு காசுக்கு அந்த டைமில் 24,200. 3 monthsக்காக நான் ஓவராலாக எடுத்துகிட்டு வந்த அமௌண்ட்டே இவ்வளோ தான். இங்கே நான் ஸ்டே பண்ணியிருந்தது ஒரு ஷேரிங் ஃபேமிலி அப்பார்ட்மெண்ட். நான் ஒரு ஸ்ரீலங்கன் ஃபேமிலி கூட தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு தமிழ் தெரியாது. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து தான் நான் இங்கிலீஷ் பேச கற்றுக்கிட்டேன். எனக்கு இங்கிலீஷே பேச தெரியலனாலும் அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக பேசினேன். நிஜமாக சொல்கிறேன், அதுக்கப்புறமா தான் எனக்கு இங்கிலீஷ் பேச கான்ஃபிடென்ட்டே வந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி வேலை தேட ஸ்டார்ட் பண்ணுறேன்றதை டீட்டெயிலாக சொல்கிறேன்.